வணக்கம். சிவசித்தர் ஜோதிட பயிற்சி மையம், உளுந்தூர்பேட்டை. ஜோதிடம் எவ்வாறு உருவானது என்பதை இப்பொழுது நாம் காணப்போகின்றோம். நமது முன்னோர்கள், ஞானிகள், ரிஷிகள் தம் ஞான கண்களினால், ஞானத்தால் உணர்ந்து அறிந்து கணக்கிட்டு நமக்கு இந்த ஜோதிட கலையை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஜோதிடம் ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில் அவன் படும் கஷ்டங்களையும் நன்மைகளையும் பற்றி தெரிந்து கொள்வதற்கு, விதியை தெரிந்து கொண்டு அதன் வழியை செல்வதற்காக இந்த ஜோதிட சக்கரத்தை நம் முன்னோர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இந்த ஜோதிடம் வாழ்க்கை ஒரு வட்டம். இந்த வட்டம் 360 டிகிரி. இந்த 360 டிகிரியை பாகப்பிரிவினை செய்து 12 கட்டங்களாக உருவாக்கி, ஒரு கட்டத்திற்கு 30 டிகிரி வீதம் 12 ராசிகளை உருவாக்கினார்கள். இந்த 12 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இப்படி 12 ராசிகளுக்கு பெயரிட்டு 12 ராசிகளை உருவாக்கினார்கள். 12 ராசிகளில் நமக்கு 27 நட்சத்திரங்களை பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு ராசிக்கு 2.25 நட்சத்திரங்கள் வீதம் பிரித்து 12 ராசிகளிலும் நமக்கு நட்சத்திரங்களை வைத்திருக்கின்றார்கள். அந்த நட்சத்திரங்கள் மேஷத்தில் தொடங்கி மீனத்தில் முடிவடைகின்றது. மேஷத்தில் முதல் நட்சத்திரம் அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று மேஷம் முதல் மீனம் வரை 27 நட்சத்திரங்களை 2.25 நட்சத்திரங்களாக ஒரு ராசிக்கு பிரித்து கொடுத்திருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த ராசி சக்கரத்தில் நாம் சூரிய குடும்பத்தில் உயர்ந்து கொண்டிருக்கும் கோள்களில் 9 கோள்களும் இந்த ராசி சக்கரத்தில் எப்பொழுது ராசி சக்கரத்தில் நுழைகின்றனோ அப்பொழுது அந்த ராசியில் பெயர்ச்சி ஆகிவிட்டது என்று கூறுவார்கள். ஆக 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், இவை அனைத்தையும் கூட்டினால் 48 வரும். இந்த 48 என்பது நம் முன்னோர்கள் ஒரு மண்டலம் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த ஒரு மண்டலம் எதற்கு பயன்படுகிறது என்றால், நாம் நோயுற்று இருக்கும் பொழுதோ, வியாதிகளில் இருக்கும் பொழுதோ இந்த வியாதிகள் எப்படி தீரும் என்பதற்காக மருந்து கொடுத்து ஒரு மண்டலம் சாப்பிடுங்கள் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த ஒரு மண்டலம் 48 என்பது 12 ராசி சக்கரத்தையும் 9 கிரகத்தையும் 27 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியே கூறப்பட்டது. இந்த 27 நட்சத்திரங்களில் 9 கிரகங்களில் 12 ராசிகளில் சந்திரன் வருகின்ற பொழுது ஒவ்வொருவர் ஜாதகத்திலும் நோய்க்கு தடுப்பு பாவமான 5, 11ஆம் பாவங்களை சந்திரன் தொடுகின்ற பொழுது அவருக்கு சரியாகிவிடும். ஆகவே இந்த ராசி சக்கரத்தை ஒரு வட்டம் வருகின்ற சந்திரன் அவர்களுடைய பலனை கொடுத்து அந்த நோயிலிருந்து விடுவிப்பார் என்பதற்காகவே 48 என்பது ஒரு மண்டலமாக பிரித்து நம் முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் நம் முன்னோர்கள் உருவாக்கிய இந்த ஜோதிட அற்புதமான கலையை எல்லாரும் பயின்று தொழில் செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவர் ஜோதிடம் தெரிந்து வைத்திருந்தால் அவர்கள் எப்படி ஒரு பொருளை வீட்டில் தொழில் தெரிந்திருந்தால் உருவாக்க முடியுமோ அதே போல ஜோதிட கலையை கற்றிருந்தால் அவர்களுக்கு வருகின்ற நன்மை தீமைகளை, விதியின் கொடுப்பனையை உணர்ந்து அதன்படி சென்றால் யாரும் கஷ்டப்பட தேவையில்லை, நஷ்டப்பட தேவையில்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த ஜோதிடம்
தொழில் செய்வதற்காக மட்டுமல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்காகவும் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜோதிட கலை. நாம் உயிர் வாழ்வதற்கு இந்த பூமியில் பஞ்சபூதங்கள் தேவை. இந்த பஞ்சபூதங்களை போன்று நமக்கு மிக முக்கியமாக 3 இயக்கங்களும் தேவை. இந்த பஞ்சபூதங்களில் 4 பூதங்கள் நம் ஜோதிட சக்கரத்தில் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். நெருப்பு, பூமி, காற்று, நீர். இந்த 4 பூதங்களையும் நமது ஜாதக சக்கரத்தில் அமைத்திருக்கிறார்கள். அதே போன்று 3 இயக்கங்களையும் நமக்கு ஜாதக சக்கரத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். அவை சரம், ஸ்திரம், உபயம். சரம் என்றால் வளர்ந்து கொண்டே நீண்டு கொண்டே இருப்பது என்பது பொருள். ஸ்திரம் என்றால் நிலையாக இருப்பது என்பது பொருள். உபயம் என்றால் போய் திரும்பி வருவது, வளைவது, திரும்புவது எல்லாத்தையும் குறிக்கும். இப்படி இந்த சரம், திறம், உபயம் இந்த 3ம் 4 பூதங்களும் பூமியில் இருப்பதினால் நாம் உயிர் வாழ முடிகிறது. இந்த இயக்கம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்று கூறுவார்கள். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்று கூறுவதின் பொருள் என்னவென்றால் இந்த 3 இயக்கங்களும் பஞ்சபூதங்களும் தான். ஆகவே நாம் பூமியில் உயிர் வாழ வேண்டும் என்றால் இந்த பூதங்களையும் 3 இயக்கங்களையும் இல்லாவிட்டால் நாம் இயங்கவும் முடியாது, உயிர் வாழவும் முடியாது. ஆகவே இதை ஜோதிட சக்கரத்தில் பஞ்சபூதங்களில் 4 பூதங்களையும் 3 இயக்கங்களையும் நமக்கு முன்னோர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். 5வது பூதம் ஆகாயம். இதற்கு ஆதி அந்தம் கிடையாது. இதனால்தான் சிவபெருமானை ஆதி அந்தம் இல்லாதவன் என்றும் கூறுவார்கள். அடிமுடி காணாதவர் என்று அதன் பொருள் சொல்வார்கள். இந்த ஆகாயத்திற்கு தொடக்கம் எங்கே, முடிவு எங்கே என்று நம்மளால் காண முடியாது. ஆகவே இந்த ஆகாயத்திற்குள் தான் இந்த அண்டங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன என்பதுதான் இதன் பொருள். ஆகவே 4 பூதங்களும் 3 இயக்கங்களும் ஜோதிட சக்கரத்தில் பயன்படுத்தி நமக்கு முன்னோர்கள் ஒரு ஜாதக சக்கரத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். ராசி என்று கூறுவார்கள். இந்த ராசி என்று பெயர் எப்படி வந்தது என்றால் முதலில் தனி மனிதனுக்கு ஜாதகம் கணித்தார்கள். அது யாருக்கென்றால் ராமருக்கும் சீதைக்கும் தான். அவர்களுக்கு முதலில் ஜாதக சக்கரம் கணித்ததால் ராமருக்கு முதல் எழுத்தான ராவையும் சீதாவுக்கு முதல் எழுத்தான சீயும் இணைத்து ராசி என்று பெயரிட்டார்கள். இப்படிதான் ஒரு ஜாதக சக்கரத்தில் 12 ராசிகளை உருவாக்கி நமது முன்னோர்கள் இந்த ராசி சக்கரத்தை மனித வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை இந்த ஜோதிடத்தின் ரீதியாக நமக்கு முன்னோர்கள் வழங்கி இருக்கின்றார்கள். இன்று ஜோதிடத்தின் அடிப்படையை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த காணொளியில் பஞ்சபூதங்களையும் 3 இயக்கங்களையும் பற்றி காண்போம். நன்றி, வணக்கம்.